நடந்துச்சு? என்ன நடக்கல, எல்லாமே நடந்துச்சு. இந்த உலகத்துல தாங்க முடியாத வழின்னு என்னன்னு தெரியுமா சிந்து? நம்பிக்கை துரோகம் மட்டும். அதை எனக்கு ஸ்னேகா பண்ணிட்டு அந்த மினிஸ்டருக்கு சுயநனவு இல்லாம போனதுக்கு காரணம் நான் இல்ல. நான் கொடுத்த மெடிசினை ஸ்னேகா மினிஸ்டருக்கு மாத்தி கொடுத்திருக்கனாலதான் அவர் அன்கான்சியஸ் ஆயிருக்காரு. ஆனா அவ அதை எங்கிட்ட இருந்து மறைச்சு இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சிக்க வச்சு. ஸ்னேகாவா அப்படி பண்ணான்னு நம்பவே முடியல டாக்டர். அவளுக்கு ஏன் மேல தானே கோவம்? எதுக்காக அவ உன்ன பழி வாங்கினா? சிவா, உனக்கு வேற எங்கேயும் அடிப்படலையே? பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல? என்ன சிவா அப்படி பாக்குற? உங்க அப்பா எங்க? டாடி வெளியே போயிருக்காரு. ஏய் சிவா, அவரை கேக்குறேன். என்னை பத்தி அவரும் தெரிஞ்சுக்கணும்ல. என்ன சிவா, என்ன பத்தி அவர் என்ன தெரிஞ்சுக்கணும்? மினிஸ்டருக்கு நான் பிரிஸ்கிரைப் பண்ண மெடிசனை கொடுக்காம நீ என்ன மெடிசனை கொடுத்த? நான் இந்த மெடிசனை குடுக்கலையே சிவா. ஸ்டெல்லா இருக்கால, அவதான் நீ பிரிஸ்கிரைப் பண்ண மெடிசனை கொடுத்தா. அப்படின்னா மினிஸ்டருக்கு நீ மெடிசன் கொடுக்கல, அப்படிதானே? ஆமா சிவா, நான் எந்த மெடிசனும் குடுக்கல, ஸ்டெல்லா தான் கொடுத்தா. மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். நான் எல்லா உண்மையும் சிவா சார் கிட்ட சொல்லிட்டேன். இந்த வீடியோவும் போய்யா? மினிஸ்டருக்கு ஸ்டெல்லா மெடிசன் கொடுக்கல, நீ தான் கொடுத்த. ஸ்டெல்லா அந்த டைம்ல ஹாஸ்பிடலே இல்ல. ஒரு தப்ப மறைக்க எத்தனை போய் சொல்லுவ? இல்ல சிவா, நான் சொல்றதா உண்மை. ஆனா உன்ன மாதிரி ஒரு கோடைய நம்ப கூடாது. செஞ்ச தப்ப ஒத்துக்க தைரியம் இல்லாத உன்ன மாதிரி ஒரு கோடைய நான் எப்பவும் மன்னிக்கவே மாட்டேன். சிவா ப்ளீஸ் சிவா, அப்படியெல்லாம் சொல்லாத சிவா, ப்ளீஸ் சிவா. இங்க பாரு, நீ இப்படி ஒரு துரோகம் செஞ்சதுக்கு பதிலா என்ன நீயே கொன்றிருக்கலாம். சிவா போகாத சிவா. அவங்கள நம்புங்கய்யா. செய்யாத தப்புக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். அவங்க மேல கொடுத்திருக்கிற புகார திரும்ப வாங்க சொல்லுங்கய்யா. அழாதம்மா, இதை பத்தி நான் முறையா விசாரிக்க சொல்றேன்.